அந்த கருப்பணசாமிக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு சாமி? இப்ப பெருமாளுக்கு காவல் தெய்வம் இல்லையா கருப்பன். பெருமாளுக்கும் பெருமாளோட உடைமைகளுக்கும் பெருமாளை சேவிக்கு வர பக்தர்களுக்கும் கருப்பன் தானே காவல் தெய்வம். சிவன் கோயில்ல பைரவர் இருக்கிற மாதிரி கருப்பன் தான் பெருமாளுக்கு. அப்போ அந்த கருப்பன்னா சப்பரத்தடியான்னு சொல்லிட்டு பெருமாளுடைய சப்பரம் அங்க 1000 பொன் சப்பரம் சொல்லுவோம். அந்த சப்பரம் தயாரிக்கிறதுக்கு 1000 பொற்காசுகள் செலவாச்சான் திருமலைநாயக்கர் மன்னத்துல. அப்போ அதனால அது பேரே 1000 பொன் சப்பரம்னு சொல்லி அந்த சப்பரம் தேர் கிடையாது சப்பரம் அது. அப்போ அந்த சப்பரம் இருக்கக்கூடிய இடமே சப்பரத்தடியான கருப்பு அந்த இடத்துல இருந்தாராம். அதுல இருந்து அது பேர் சப்பரத்தடியான் தான் அந்த கருப்பணசாமி சொல்றது. நம்ம பேர் கருப்பணசாமி சொல்ல மாட்டோம், சப்பரத்தடியான் தான் நாங்க சொல்றது. இல்ல மக்கள் பொது வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லையில வரைக்கும் இவர் தான் காவல், அழகு கோயிலுக்கு இவர் தான் காவல். ஏன்னா இந்த எல்லை வரைக்கும் அவங்க மக்கள் ஒரு ஸ்லாங் வச்சிருக்காங்க. அது மக்கள் சொல்றாங்க. எல்லாரும் கருப்பணசாமி கோயில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கருப்பணசாமி வந்து அழகு கோயிலுக்கு இவர் எல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். இப்போ உங்க வீடு வெளியூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க மதுரையில வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமாள் ஆட்கொண்டுட்டார் உங்களை, உள்ள ஃபுல்லா நிறைஞ்சிட்டார். அப்ப நீங்க இப்ப உங்க ஆத்துக்கு போயிட்டீங்க. அப்ப அவர் நினைப்பு அங்க இருக்கும் இல்லையா? அப்ப உங்க கூட அவர் அங்க இருக்காரு இல்லையா? கண்டிப்பா. அப்ப அதுவும் அவரோட எல்லையாயிருது இல்ல? அவருடைய இது மக்கள் வழக்குல வச்சிருக்கிறது. அந்த மாதிரி இது கிடையாது. பெருமாள் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கருப்பனும் இருப்பார் கூடவே. காவல் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், கூட கருப்பனும் காவலுக்கு வருவாதான் செய்வார். பெருமாளுக்கும் சரி, பெருமாளை சேவிக்க வர பக்தர்களுக்கும் சரி, பெருமாளோட உடைமைகளுக்கும் கருப்பன் தான் காவல். ஏதோ ஒரு ரூபத்துல காமிச்சுட்டே இருப்பார். அது பெருமாள் நம்ம அழகர் கோயிலுடைய நடை சாதப்படி சாவியை 18ஆம் படி கருப்பர் வைக்கிறதா கேள்விப்படுறோமே, அது உண்மையா? அப்படி கிடையாது. அதாவது பெருமாள் நட சாத்தின பிறகு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கஷேத்திரபாலகர்னு சொல்லி உள்ள இருப்பார். அங்க நம்ம சன்னதி பிரகாரத்திலே உள்ள பக்கத்துல கஷேத்திரபாலகர் சன்னதி இருக்கும். அவர்கிட்ட சாவியை கொடுத்து வாங்குறது வழக்கம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும். அது ஒரு நாள் சப்ஜெக்ட் நம்ம தனியா பேசுவோம். அந்த சப்ஜெக்ட் இதை பேசிட்டு அங்க போயிட்டோம்னா அது ஒரு பெரிய ஃப்ளோவா இருக்கும். அது பெரிய கதை இருக்கு, அதை சொல்றேன், இன்னொரு விஷயத்துல சொல்றேன். இப்போ இங்க பெருமாள் வந்தாச்சு அப்படின்னா சப்பரத்தடியான் கருப்பணசாமி தாண்டோடனே அங்க அங்க நம்ம 1000 பொன் சப்பரத்துக்கு அங்க போய் ஒரு கடாட்சம் கொடுப்பார். முன்னாடி அந்த சப்பரத்துல ஏழை பண்ணி இழுத்துன்னு போனாலாம். எங்க அப்பா காலங்கள்லாம் இழுத்துன்னு போயிருக்கா, எனக்கு தெரியாது. எங்க அப்பா சொல்லி வைகாத்து வரைக்கும் ஆழ்வார்புரம் வரைக்கும் இழுத்துன்னு போயிருக்கா. வைகை ஆத்தங்கரையில இருந்தும் வடகரையில இழுத்துன்னு போயிருக்கா. அந்த காலத்துல ஆத்து மணல்ல இழுத்துன்னு போயிருக்கா. இப்போ போற காலங்கள்ல பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் காரணமாகவும் அங்க நடுவுல மீடியன் எல்லாம் போட்டாங்க, ரோடு டிவைட் பண்ணி டிவிஷன் எல்லாம் போட்டாங்க. அதுல இருந்து அப்படியே நிப்பாட்டிட்டு தான் எங்க அப்பா சொல்லுவாங்க. 1970க்கு அப்புறம் கரெக்டா இருந்தா 70ல இருந்து 80 காலங்கள்ல 70ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இழுக்க முடியல, நிப்பாட்டி கூட்ட நெரிசல் ஆயிடுத்து. அந்த இடத்துல மீடியனும் போட்டாங்கன்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல பெருமாள் ஒரு 2 நிமிஷம் வாகனத்தோட அதில் ஏதாவது பண்ணி ஒரு கல்புரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். வல்லுநர் இருக்க மண்டபத்தெல்லாம் சந்திச்சுட்டு அங்க ஆத்தங்கரையில இறங்குறது வழக்கம். இவ்வளவு தூரம் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சாமி. ஏன்னா இப்ப இது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப இதுல என்னோட இன்னொரு ஒரு உள்கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க தல்லாகுளம் கோயில்ல இருந்து ஏன் லேட் ஆகுது என்னன்னு கேட்டேன், அதுக்கான எல்லாமே சொன்னீங்க. 4 hours ஆறதுக்கான ரீசன் சொன்னீங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி, பச்சைப்பட்டு உடுத்தி வராரு, அப்பதான் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதோடைய இது என்ன தாற்பயம் என்ன? பச்சைப்பட்டு தான் உடுத்தி வராரா, இல்ல சில பேர் சீட்டு குலுக்கி போட்டு எடுப்பாங்க, அழகர் தான் அந்த சீட்டை கொடுக்குறாரு, அப்ப என்ன கலர் வருது அந்த மாதிரி பட்டு கட்டுவாங்க, எந்த விதமா பட்டு கட்டுறீங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன? சரி, இது முதல்ல நம்ம வழக்குல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என் காதுபடவே சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் அவங்க கேட்கறதும் வேடிக்கையா இருக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேப்பர்லாம் கூட போட்டிருந்தாங்க. நான் நிறைய நாளிதழ்ல படிச்சிருந்தேன். திருவிழா முடிச்சுட்டு பார்க்கும்போது நியூஸ் சேனல்ல பார்க்கும்போது பச்சை பட்டு கட்டி கள்ளழகர் வைகாட்டில் எழுந்து பச்சை பட்டு கட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கங்க, அந்த பச்சைப்பட்டுங்கிறது மாறாது. ஸோ ஆனா எல்லாரோட ஆவல் என்ன இருக்கும்னா, இந்த வருஷம் என்ன பட்டு உடுத்திருக்காரு, இந்த வருஷம் என்ன அழகர் என்ன பட்டு உடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். ஆனா எல்லா வருஷமே அதே பச்சை தான். இது யாரும் சிந்திச்சுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆவலும் இருக்கும், என்ன பட்டு அப்படிங்கிறது. அது ஒரு கதை, ஒரு ரகசிய கதை இருக்கு, சொல்றேன். அது ஒரு வீடியோவும் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டுறேன். அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தது, என் நண்பர் ஒருத்தர் எடுத்தது எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அது ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதோட காட்டுறேன் உங்களுக்கு என்ன விஷயங்கிறத. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களையும் அதை சொல்லியிருக்கேன், நிறைய சேனல்களையும் அதை சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பெட்டிகள் இருக்கும், பட்டு பெட்டிகள் நிறைய இருக்கும், நிறைய வர்ண பெட்டிகள் போட்டிருப்பாங்க. 10 பெட்டி
சில பேர் என்ன சொல்லுவாங்க, தலைமை அர்ச்சகர் போய் அதை கண்ணை முடிந்து எந்த பெட்டியை போய் தொட்டு எந்த வர்ணத்தை எடுக்கிறாரோ அதை தான் அழகருக்கு சாத்துவாங்க, அதை அணைவாங்க, அழகருக்கு அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைகளை விட்டு எடுக்க சொல்லுவாங்க அப்படிமா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் அந்த வருஷத்துக்கு கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முற்றிலும் போய் எல்லாமே போய் எல்லாம் ரூல்ட் அவுட். இது எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒரு கான்செப்ட் தான். எப்போதுமே அழகருக்கு அனுபவிக்கிறது இந்த வெயில் உஷ்ணம் தெரியக்கூடாது. அவர் வந்து ராஜா இல்லையா, உலகத்தால கூடிய ராஜாதி ராஜன் இல்லையா, அவர் சுந்தரராஜன் வந்து அந்த ராஜா மேலோகம் பூலோகம் ஆட்டி வச்சு ஒரு அழகர். அதனால அந்த ராஜா அப்படிங்கிறதுனால அவருக்கு முழுக்க 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 பியூர் ஒயிட் காட்டன். ஒயிட் காட்டன், பட்டு கிடையாது காட்டன். வெயிலுக்கு யாராவது சில்க் யூஸ் பண்ணுவோமா? சித்திரை வைகாசி பங்குனி பிறந்தாச்சுனாலே வெயில் தான். சித்திரை வைகாசி வரைக்குமே வெயில் இருக்கதான் செய்யும். அதனால பியூர் காட்டன் ஒயிட் காட்டன் பியூர் காட்டன். மல்லுன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. மல்லுங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு மல்லுன்னா தெரியல. வேஷ்டி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க மல்லுன்னு சொல்லிட்டு. மல்லுன்னா அது கிடையாது, பியூர் காட்டன் மல்லுன்னு சொல்லுவாங்க. இருக்கு இன்னைக்கும் டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, காதியில போனா வாங்கலாம். ஆமா, அந்த பியூர் காட்டன் மல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த பியூர் காட்டன் அதுதான் கையில நெய்யக்கூடியது, ஹேண்ட்மேடு. அதுதான் அழகருக்கு அனுபவிக்கக்கூடிய, அது காஸ்ட்லி தான் அது. ஆமா, அதுதான் அழகருக்கு அனுபவிக்கிறது. அதுதான் ஆடை சாத்துறது, வெள்ளை ஆடை பியூர் மல்லு தான் சாத்துறது. அது மேல ராஜாக்கே ஏற்பட்டது பின் போர்வைன்னு சொல்லுவோம். நீங்க சொல்லியிருக்கீங்க பின் போர்வை சொல்லியிருக்கீங்க. அந்த அப்பதான் எனக்கு வந்து இது அந்த கான்செப்டே தெரியும். பின் போர்வைன்னா ஒவ்வொரு சினிமாக்களையும் யோசிக்கிறேன், எல்லாம் பின் போர்வையோட வர மாதிரி இருக்கலாம். அப்போ ராஜா வந்து குதிரையில ஏறிட்டாரு அப்படின்னா, குதிரைன்னு இல்லை, பொதுவாகவே ராஜா வந்து வெளியே பவனி வர்றாரு அப்படின்னா பின் போர்வைன்னு சொல்லி அனுப்புவாங்க. பின்னாடி ஃப்ளோவா அப்படி போர்வை மாதிரி பின்னாடி வந்துருக்கும். ராஜா பள்ளிக்கூடத்துல படிக்கும் அலெக்சாண்டர் அத மாதிரி பின் போர்வைன்னு சொல்லிட்டு வர்றது. அந்த பின் போர்வை பார்த்தோம்னா அழகருக்கு எப்பவுமே பச்சை தான். இது ரைட். இது எப்போதுமே பச்சை. சோ உள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஒயிட், வெளியே வந்து பச்சை. இது எப்போதுமே மாற்றமே கிடையாது. ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் அதே தான். பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம சாமி ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கொடுத்திருக்காரு. எப்போதுமே ஒரு பியூர் காட்டன் ஒயிட் தான் அழகர் போட்டிருப்பாரு, பின் போர்வை தான் பச்சை. இதுவும் ஸ்டாண்டர்ட், இதுல மாற்றமே கிடையாது. கண்டிப்பா. இப்போ ஒரு கேள்வி எழுதலாம், எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு எழுதலாம், உங்களுக்கும் மனசுக்குள்ள தோணும் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ஏன் அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த வருஷம் என்ன பட்டன்னு வச்சிருக்காரு, அந்த வருஷம் அது போல வரும்னு சொல்றாங்களே, விளைச்சல் அப்படி இருக்கும், அந்த வருஷம் சுபிக்ஷமா இருக்குமா, இல்ல ஏதாவது பசுமையா இருக்குமா, இல்ல அழகர் வந்து பச்சைப்பட்டு உடுத்தினா பசுமையா இருக்கும், மழை பெய்யும், பசுமையா இருக்கும், விவசாயம் செழிப்பா இருக்கும். அழகர் சிவப்பு பட்டு உடுத்திட்டாருன்னா அந்த வருஷம் கொஞ்சம் வறுமை ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல மஞ்சள் கட்டு ஒருத்திட்டாருன்னா மங்களகரமா இருக்கும், கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த வருஷம், அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் எல்லாமே கட்டுக்கதைகள். ஒருத்தர் அவங்க நம்பிக்கைக்கு வச்சுக்கக்கூடிய கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. நான் அதுக்குள்ள ரகசியத்தை சொல்லிடு, அதுக்கப்புறம் அது கட்டுக்கதை என்னங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. ரைட். கான்செப்ட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல சூட்சமமான இது உண்டு. ஆண்டாள் பாடினது என்ன அப்படின்னா, செந்தூர செம்படி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்திர நாற்றி என்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சொடலெய்து கொய்துங்களோன்னு ஆண்டாள் பாடியிருக்கா. அப்போ அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த சுடனாச்சியார், நான் முதல்ல இந்த வீடியோல உங்களுக்கு சொன்னேன், அந்த திரவிய பொடி, அதாவது ஆண்டாள் ஸ்நானப்பொடி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆண்டாள் பயன்படுத்தின மேல சாத்தின முதல்ல சொன்னீங்க, அந்த மாலையோட தைலம், ஆண்டாளோட சூர்ணமும் தைலமும் கொடுப்பாங்க, மேல சாத்துவோம் சொன்னேன்னா. அப்போ சாத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் தானே, பியூர் காட்டன் தானே அது பெருமாளுக்கு மேல அணிஞ்சிருக்க ஆடை வந்து பியூர் காட்டன். அப்ப அது மேல இந்த பொடிய சூர்ணத்தை வந்து சேர்க்கும் பொழுதும் அது மேல இந்த தைலத்தை சேர்க்கும் போதும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒண்ணு நடக்கும் அந்த இடத்துல. அந்த ஆடையோட டென்சிட்டி, மூலிகை சூரம் பச்சை நிறமா இருக்கும், அது வெள்ளை மேலே படும்போது கொஞ்சம் வெள்ளை, அந்த காட்டனோட தன்மை, அது எத்தனை நாள் வந்து நெய்திருக்காங்க, அதோட அந்த மெத்தட், ஃபார்முலா மெத்தடு, அதனுடைய தன்மை, டென்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டென்சிட்டியோட தன்மை, இந்த சூர்ண பொடி வரக்கூடிய அதனுடைய தன்மை, ப்ளஸ் இந்த தைலத்தோட தன்மை, இது மூணும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒன்று அந்த நேரத்தில் நம்ம எடுத்து சாத்துறோங்கிறது இருக்கு. நம்ம ஒரு நேரம் நிறைய எடுத்து சாத்திருப்போம், ஒரு நேரம் கொஞ்சமா எடுத்து சாத்திருப்போம், அது நம்ம கையில கிடையாது. அந்த நேரத்தில் எவ்வளவு வருதோ அதை எடுத்து சாத்துறது தான். அப்போ அது எல்லாம் அந்த ஃபார்முலா எல்லாம் சேரும் பொழுது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அப்போ பெருமாள் மேல ஒரு வர்ணம் காட்டும். அது பச்சையா வரும்,
ஊதாப்பூ கலர்ல வரும், டார்க் பச்சையில வரும், லைட் பச்சையில வரும், மஞ்சள் கலர்ல வரும். ஒவ்வொரு தடவை அந்தந்த தன்மைக்கு ஏற்ற போல, இப்போ சொன்ன விஷயங்களுக்கு ஏற்ற அந்த தன்மைக்கு ஏற்ற போல அது ஒரு நிறத்தை காட்டும். இதை தான் ஆதி காலத்துல பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நிறம் என்ன வர்ணம் காட்டுறதோ அந்த வருஷம் அந்த நிறத்துக்கு ஏற்ற போல அமையும். ரைட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்றது தப்பு கிடையாது. அழகர் என்ன நிறம் அணைஞ்சுட்டு வராரோ அதுதான் உலகத்தோட சிம்டம்ஸ் அந்த வருஷத்தினுடைய காட்டுறதுங்க தப்பு கிடையாது. ஆனா அது அனுபவிச்சுக்க ஆடைகள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் அதை முக்கியத்துவமும் கொடுக்கல அந்த இடத்துல. பொத்தம் பொதுவா அவர் அனுபவிச்சிருக்க ஆடைகள் என்ன. இப்ப இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னதை வச்சு ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ல அது ஒரு கலர் காட்டுன்றீங்க, அவங்களும் அந்த கலரை கலர் காட்டுறதை ஒத்துக்கிறாங்க. பட் அதுக்கு கலர் செலக்ஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. செலக்ஷன் நம்ம பண்ணல, இயற்கையாவே நடக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் ஒரு மாதிரி தெரியும். என் கண்ணுக்கு பச்சையா தெரியும், எல்லாருக்கும் ஒண்ணு போல தெரியும். ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன், அதுல நீங்களே எல்லாரும் பாத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒண்ணு போல தெரியும். இது போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா எடுத்த வீடியோ, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு வீடியோ ஒரு நண்பர் எடுத்து அனுப்பிச்சிருந்தா, திருநாள் முடிஞ்சோம், இதுக்காக வேண்டிய பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கண்டிப்பா அதுல பாத்துட்டேன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுல ஸ்லோ மோஷன்ல கூட காட்டுறேன், பாருங்க. அதுல ஒரு வர்ணம் கொடுத்துருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, பச்சை வர்ணம் லேசா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு பச்சை சார்ந்த வர்ணம் வந்ததுன்னா பசுமையான வருஷமா இருக்கும், சுபம் ஏற்படும் விவசாயத்துல அப்படிங்கிறது அர்த்தமாகும். மழை நன்னா பொழியும், அதிக மழை இருக்காது, விவசாயத்துக்கு தேவையான மழை செல்வ செழிப்பமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கொஞ்சம் மஞ்சள் கலர்ல லேசா ஒரு தான் மங்களகரமா இருக்கும். எல்லாமே நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் அந்த வருஷத்துல, நல்ல காரியங்கள் நடக்கும். ரொம்ப வருஷமா அவதிப்பட்டிருந்தவங்களாம் அந்த அவதியிலேருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கொஞ்சம் சிகப்பு கலர், கொஞ்சம் லேசா ரத்ன கலர் இந்த போல வந்ததுன்னா அந்த சிகப்பு தானியங்கள். என்னைக்குமே பெருமாள் எதுவும் கெட்டது நடக்க போதுன்னு அறிகுறி காமிக்க மாட்டார். கெட்டது நடக்குது அதுல இருந்து காப்பாறதுக்கு தான், நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவரோட கடவுள் தான். அதனால அவர் கெட்டதை கொடுக்க மாட்டார். சிகப்பு தானியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கரும்பு, ரெட் சாயில்ஸ்ல விளையக்கூடிய தானியங்கள் நல்லா பிரமாதமா விளையும் அதெல்லாம். அப்போ ஊதாப்பூ கலர்னா ஊதாப்பூ, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊதாப்பூ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே அது நல்லா இருக்கும். இதெல்லாம் அவர் காட்டக்கூடிய வர்ணங்கள் இதுல வரைக்கும் வந்ததுனால இதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். ஆனா நிறைய பேர் அது தெரியாம, ஆனா நீங்க ஒரு பாஸ்ட் வீடியோ கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1989 90களிலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ வீடியோஸ் வந்துருச்சு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தோம்னா கூட ஒரு 30 இயர்ஸ் வந்திருக்கும், கவர் ஆயிருக்கும். 30 இயர்ஸ் நீங்க கவர் பண்ணி பாருங்க, எந்த ஒரு வருஷத்துலையும் பச்சையும் வெள்ளையும் தவிர்த்து வேற ஆடைகள் அனுபவிக்க மாட்டோம். பெருமாளுக்கு வெள்ளை மல்லு, பின்போர்வ பச்சை, இதுதான் அவருக்கு ஏற்பட்டது. குதிரவானம் மேல பட்டு கிடையாது, அன்னைக்கு பட்டு கிடையாது, குதிரவானத்துல ஏற்பட்டது இதுதான் அவருக்கு. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட அலங்காரம், இதுதான் சாத்துறது, அது அவர் கொடுக்குற வர்ணம் இது. அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கே புரியும். அது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியவும் வரும். இதுல இன்னொரு இது என்னுடைய கேள்வி, சொல்லுங்க. வேவர்கள் கேள்வி, என்னுடைய கேள்வி இது இப்ப நீங்க குதிரை வாகனத்துல ஏறிறீங்க, 34 hours to 38 hours, 34 to 38 மணி நேரம் அழகரோடையே டிராவல் ஆகிறீங்க. அப்ப இப்ப சீர்பாதங்களால் 130 பேர் மாறி மாறி ரொட்டேஷன் மாதிரில வருவாங்க. இப்ப குதிரை வாகனம் எடுத்து நீங்க மட்டும்தான். இப்ப அதுல உங்களுக்கு ஒரு டைம் கேப், ஒரு ரெஸ்ட், ஒரு டீ பிரேக், காஃபி பிரேக், ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக், இந்த மாதிரி ஏதாவது உண்டா, இல்ல எதுவுமே கிடையாதா, இல்ல அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம மனிதனா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால மேனேஜ் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு மனிதனால எவ்வளவு நேரம் ரெஸ்ட் ரூம் போகாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஒரு மனிதனால? முடியாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? அதுக்கு 1 மணி நேரம் தாக்கு பிடிச்சா அதிகம் முடியாது. தீர்த்தம் கூட சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஸ்டாமினா எப்படி இருக்கும்? வெயில், சொட்ட சொட்ட ஈரம், பாக்குறீங்க எவ்வளோ பெரிய மாலைகள் வருது, எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, சாத்துறோம், திருப்பி எடுக்கிறோம், சாத்துறோம், எடுக்கிறோம், அப்போ கை வலிகள் ஏற்படும். அதெல்லாம் எதுவுமே அங்கே தெரியாது. நம்ம நார்மலா ஆத்துல ஒரு நம்ம வீட்டுல, நம்ம சொல்றேன் யாரும் புரியல நினைச்சுக்கோனா, வீடு நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம இதை மாதிரிலாம் இருக்கணும்னு நினைச்சா முடியாது. ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, உதாரணம் இன்னைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு வாகனத்துல ஏறுறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில ஒரு 11:30 மணில இருந்து 12 மணி ஆகும். ராமராயர் மண்டபம் அப்படின்னு அது தண்ணி பீச்சு முடிஞ்ச உடனே போய் பெருமாள் அங்க இருப்பார். அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. எங்க? ராமராயர் மண்டபம் ஆத்தங்கரைக்குள்ள இருக்கு. ஆத்தங்கரைக்கு உள்ளேயா? ராமராயர் திவான் மண்டபம்
ஆத்தங்கரை தசாவதாரம் நடக்கிறது இல்லையா, அந்த மண்டபத்துலதான் நடக்கும். அது வண்டியூர் கிடையாது, ராமராயர் மண்டபம் சொல்லி ஆத்தங்கரைக்குள்ள. எந்த இடம் கரெக்டா? ஆழ்வார்புரம் வடகரை இருக்கு இல்லையா, ஆமா, அப்படியே நேரா போனோம்னா தண்ணி பிச்சு நடக்கிற இடம், அதுதான் ஸ்பாட். ஆழ்வார்புரம் ராமவிலாசம் சொல்லி. எத்தனை மணிக்கு போல உத்தேசம்? ஒரு 11:30 மணிக்குள்ள பெருமாள் அங்க போயிருவார். அதாவது 10ல இருந்து 11:30 வச்சுக்கோங்க. அங்க பிரச்சனை மட்டும் கியூ நிப்பாங்களா? அப்போ நிறைய ஆள் இருப்பாங்க. பெருமாள் அங்க போய் உள்ள இறங்கிடுவார். இறங்கியாச்சுன்னா அங்க பிரதட்சணம் ஆகும். கிட்டத்தட்ட பெருமாள் ஒரு 11:30 மணிக்கு அங்க போயிட்டாரு அப்படின்னா 11:30 மேக்சிமம் போயிருவார். அங்க 11:30 போயிட்டாருன்னா 12, 1:30, 2:30, 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆள்கள் ஜனங்கள் இருப்பாங்க, கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் அந்த இடத்துல. இருக்கதான் செய்யும். அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு 3.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அப்ப நான் எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. அந்த 3.5 மணி நேரம் அங்கேயே ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு, அங்க நமக்கு ஃப்ரெஷ் அவுட் ஆகிறதுக்கு. அங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு 5 நிமிஷம் உட்கார்ந்துக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். ஃப்ரெஷ் அவுட் ஆகிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ சொதன்னு மேல ஃபுல்லா ஒரு பிசுக்குன்னு ஜலம் மட்டும் கிடையாது, பால் இருக்கும், தயிர் இருக்கும், மஞ்சப்பொடி இருக்கும், திரைவப்பொடி இருக்கும். பக்தர்களுக்கு என்னென்னலாம் அலறு மேலே விட்டு எறியணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மேலே பெருமாள் மேலே விழுகும்போது நம்ம மேலேயும் விழுகதான் செய்யும். அது எல்லாம் மேலே இருக்கதான் செய்யும். ஸோ நம்ம ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு நிமிர்ந்து உட்கார்றதுக்கே ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிரும். உட்காந்தோன்னா ஒரே ஒரு காஃபி மட்டும்தான் சாப்பிட முடியும் அந்த இடத்துல. வேற எதுவும் சாப்பிடவும் தோணாது. ஆத்துல இருந்து காஃபி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரே ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் அங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புவோம். ஸோ அன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் மத்தியானம் 3 மணி, சாட்டர்டே மத்தியானம் 3 மணிக்கு கிளம்புறோம். அங்கேருந்து கிளம்பினோம் அப்படின்னா சண்டே மார்னிங் 4 o'clock தான் வண்டியூர் போய் ரீச் ஆகும். 3 to 4. ரீச் ஆகுறதுக்கே அதுக்கப்புறம் தசாவதாரம் நடக்கும். அங்க தசாவதாரம் கிடையாது, தசாவதாரம் திருப்பி இங்க வந்துதான். அங்க வந்து அதுக்கு அடுத்து சைத்தோபச்சாரம் சொல்லி நடக்கும். பெருமாள் திருமணம் முழுக்க சந்தனம் சாத்தின்னு சைத்தோபச்சாரம் நடக்கும். அதுதான் அங்க நடக்கும். அங்க போய் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 3 to 4 ஆயிரும். அப்போ 4 o'clock தான் எங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு எங்கள் அதே போல் பெருமாளுக்கு வஸ்திரங்கள்லாம் படியழிஞ்சிட்டோ, நகைகள்லாம் படியழிஞ்சிட்டோ, நகைகள்லாம் ஒப்படைச்சிட்டோ, திருப்பி அடுத்த உள்ள ப்ராசஸ்க்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு 6 o'clock ஆயிரும். ஆற்றுக்கு வரதுக்கு 6 o'clock 6:30 ஆயிரும் மறுநாள். அதாவது விடிஞ்சு சண்டே அன்னைக்கு மார்னிங். ஸோ சாட்டர்டே நைட்டு 12:30 ஏறுறோம். சாட்டர்டே மத்தியானம் ஒரு 11:30 போய் அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு 3 hours கேப் கிடைக்கிறது. திருப்பி ஒரு 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோன்னா மறுநாள் சண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 4 தான் போய் ரீச் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் காஃபி எதுவும் கிடையாது, தீர்த்தம் சாப்பிட முடியாது, காஃபி கிடையாது, சாப்பாடு அன்ன ஆகாரங்கள் எதுவுமே கிடையாது. ரொட்டீனா நான் ஸ்டாப் அது வாடு போயிட்டே இருப்போம். இதுக்கு நீங்க எதுவும் பயிற்சி எடுப்பீங்களா? இது வரைக்கும் எந்த மாதிரி எந்த ஒரு டயட்டு எதுவுமே எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அன்றாட வாழ்க்கை, அன்றாட பெருமை. அதான் சொல்றேன், நம்ம தனிப்பட்ட. இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு வாசகம் கோரிலேட் ஆகுது. ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், எல்லாம் அவன் செய்து கொள்வான், அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான். அது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் அவன் செய்யறான், அன்போடு எல்லாம் அவன் செய்யறான். கண்டிப்பா அவருடைய கிருபைதான். அவர் கூட இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம மட்டும் தனியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்மளால இதை தாக்கு பிடிக்க முடியாது. டயர்ட்னஸ் கொடுத்துரும். ஒரு மனுஷன் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 34 hours to 38 hours நின்றுட்டே இருந்து ஈரத்துல சொட்ட ஈரம் ஒண்ணுமில்ல. ஒரு நார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மல்லிகைப்பூல நார் இருக்கும்ல, ஒரு மெலிசான நார் இப்படி கையில எப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல கோடு விழுந்துரும். யாராவது கையை அழுத்தி பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னா கை முழுக்க அப்படியே தோல் உருண்டு அழுத்தும் சில இடத்துல நார். ஏன்னா 34 மணி நேரம் வந்து ஜலத்துல ஊறிண்டே இருக்கும் கை. இந்த இடம்லாம் அப்படியே வரியா ஃபுல்லா இருக்கும், நிறைய இதுவா இருக்கும். அதெல்லாம் வந்து ஆனா ஒண்ணுமே தெரியாது, டயர்ட்னஸே தெரியாது, அசதியா இருக்கும்னே தெரியாது. அங்க என்ன ஒரே ஒரு டிராபேக் ஆகும் அப்படின்னா, ராத்திரி இந்த லைட்லாம் போட்ட பிறகு என்ன ஆகும்னா, ராத்திரி டிராவல் பண்ணும்போது இந்த வண்டியூர்கிட்ட ரீச் ஆக என்ன ஆகும்னா கண்ணு சுத்தமாவே தெரியாது. எப்படி தெரியும்னா ஒரு அளவுக்கு மங்களா தெரியும். இந்த நம்ம இந்த கார் கண்ணாடி எல்லாம் வந்து பழுதடைஞ்சிருந்துட்டா பழைய பிளர் லைட் பட்டுச்சுன்னா பிளர்ரா ஒரு மாதிரி சர்க்கிளா ரெயின்போ கலர்ஸ்ல தெரியும் பாருங்க, அத மாதிரி கண்ணு தெரியும். ஒரு ஐடென்டிட்டியா அப்படியே குத்து கவனிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது ஒண்ணுதான் அங்க எனக்கு கொஞ்சம் டிராபேக் ஏற்படுமே தவிர்த்து எந்த மற்றபடி உடல் ரீதியாகவும் சரி உள்ளத்து ரீதியாகவும் சரி அவர் கூடவே அவர் பிடிச்சுட்டு இருக்கோம். அந்த வைப்ஸ் எங்க இருக்கும், நம்மளை விட்டு எங்க போகும் அந்த சாநித்தியம், அவர் கூடவே இருக்கிறதுனால எதுவுமே தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில அதை சமாளிக்க முடியாது. அதே மாதிரி சாமி, நீங்க இந்த குதிரை வாகனத்தை பத்தி இவ்வளவு சொன்னீங்க. 18 வருஷம் முன்னாடி முதல்ல ஏறதான் சொன்னீங்க. அப்ப 18 வருஷம் முன்னாடி ஏறும்போது, அந்த முதல்ல ஏறும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அந்த ஆனந்தத்துடைய எல்லை எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த ஊரே வந்து இப்போ லட்சம் பேர் வந்து ஒரு ஹீரோவை பாக்குறாங்க. அந்த ஹீரோவை அப்படி கட்டி தழுவி நீங்க வர்றீங்க. அந்த மனநிலை எப்படி இருந்தது?